صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இல்லத்துடைய பாடத்தை படிச்சு நம்ம படிக்கிறோம். இப்ப அதுல மூணாவது வகை என்ன அப்படின்னா முஅத்தல்லுல் லாமு. முஅத்தல்லுல் லாமு, லாம் கலிமா இல்லத்தான ஃபஅல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாம் கலிமா இல்லத்தான ஃபஅல்னா என்ன அர்த்தம்? இல்லத்துடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து லாம் கலிமாவில் வருமானால் அதற்கு பெயர் அல் முஅத்தல்லுல் லாமுன்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ரமா. ரமால எப்படி அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, ரமையன்னு இருக்கும். ரமைய ரமைய என்பதைத்தான் ரமா என்று மாற்றப்பட்டுள்ளது. ஏன்னா இங்க பாருங்க, லாம் கலிமால வாவு அலிஃபு யா. இப்ப யா எங்க இருக்குது? லாம் கலிமால இருக்கு. அதான் இதுக்கு பேரு லாம் கலிமா இல்லத்துன்னு சொல்லுவாங்க. யா இருக்கனால இது பேரு யா ஐயுன், யாயான ஃபஅல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வார்கள். இப்ப லாம் கலிமா இல்லத்து அதுக்கு முன்னால ஃபதஹ் இருக்குமானால் இந்த யாவை என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபதஹுக்கு தோதுவாக அலிஃபாக புரட்டி விடுவார்கள். ஏய என்ன செய்வாங்க? அலிஃபாக புரட்டி விடுவார்கள். இந்த புரட்டுதல் அப்படிங்கிறதுக்கு அரபில கல்புன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாவை அலிஃபாக கல்பு செய்ய வேண்டும். அப்ப ரமைய என்பது எப்படி மாறிவிட்டது? இப்போ ரமா என்று மாறிவிட்டது. அப்ப ரமா என்பது லாம் கலிமா இல்லத்தான யாயான ஃபஅல். அந்த லாம் கலிமா இல்லத்துக்கு முன்னால ஃபதஹ் இருப்பதினால் இந்த ஃபதஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக கல்பு செய்து புரட்டி ரமைய என்பதை ரமா என்று என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, சஆ. சஆன் இருக்கு. இவருடைய அசல் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, சஅயன் இருக்கும். சஅய. இங்க பாருங்க, லாங்கலிமா இல்லத்தான யாயியான ஃபஅல். இல்லத்துக்கு முந்தைய எழுத்துக்கு ஃபதஹ் இருக்குதா? அப்ப என்ன செய்யணும்? இந்த யாவை அலிஃபாக கல்பு செய்து சஆ என்று என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அப்ப சஆ என்பது லாங்கலிமா இல்லத்தான யாயியான ஃபஅல். அந்த ஏஐயா நம்ம அலிஃபா புரட்டணும். யாவுக்கு முந்தைய எழுத்து ஃபதஹ் இருப்பதினால் அந்த ஃபதஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக புரட்டி சஆ என்றுதான் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். சஅயன் நம்ம என்ன செய்யக்கூடாது? படிப்பது கூடாது. அடுத்து ஒரு ஃபஅல் பாருங்க, ஹதா. இவருடைய அசல் இருக்கும் ஹதயன் இருக்கும். ஹதய. இங்க பாருங்க, லாங்கலிமால இல்லத்துடைய எழுத்து இருக்குது. அது யாவா இருக்கனால இது யாயியான ஃபஅல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வார்கள். அப்ப யாவுக்கு முந்தைய எழுத்திற்கு ஃபதஹ் இருப்பதினால் இந்த யாவை அலிஃபாக புரட்டி ஹதா, ஹதா என்று என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அப்ப ஹதா என்பது லாங்கலிமா இல்லத்தான யாயியான ஃபஅல். அடுத்து ஒரு ஃபஅல் பாருங்க, சகா. சகா இவருடைய பூர்வீகம் எப்படி இருக்கும்? சக்கைய.
சக்கைய என்பதாக இருக்கும். ஏன் பாருங்க, லாங்கலிமா இல்லத்தான ஃபஅல், யாயியான ஃபஅல், முந்தைய எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது. அப்ப ஏயை அலிஃபாக புரட்டி சக்கா என்று நாம் என்ன செய்வோம், படிக்க வேண்டும். இங்க பாருங்க, ரமா என்னுடைய அசல் வந்து ரமைய, அடுத்து வந்து ஹதா என்னுடைய அசல் வந்து ஹதைய என்று என்ன செய்யும் இருக்கும். இது எல்லாவற்றிலும் இல்லத்துடைய எழுத்திற்கு முந்தைய எழுத்திற்கு ஃபத்தஹ் இருப்பதினால் ஃபத்தஹுக்கு தோதுவான எழுத்து வந்து அலிஃப் தான். ஃபத்தஹுக்கு தோதுவான எழுத்து வந்து இங்க பாருங்க, ஃபத்தஹுக்கு தோதுவான எழுத்து அலிஃப். அப்ப இந்த ஃபத்தஹுக்கு தோதுவாக அந்த யாவை என்ன செஞ்சிடும், அலிஃபாக புரட்டி விட வேண்டும். அந்த அடிப்படையில தான் சக்கைய என்பது சக்கா என்றும், ரமைய என்பது ரமா என்றும், ஹதைய என்பது ஹதா என்றும் மாற்றப்பட்டது. அடுத்து பாருங்க, ரவிய, ரவிய, அடுத்து வந்து அம்மிய. இப்ப ரவிய என்பதை ரலிய என்றுதான் படிக்க வேண்டும், அமிய என்பதை அமிய என்றுதான் படிக்க வேண்டும். பாருங்க, லாங்கலிமா இல்லத்தான ஃபேல், யாயியான ஃபேல். இந்த ரலிய என்பதில் யாவை அலிஃபாக புரட்டுவது கூடாது, அமிய என்பதிலும் யாவை அலிஃபாக புரட்டுவது கூடாது. அதுக்கு என்ன காரணம்? மேல சொன்ன உதாரணங்களெல்லாம் பாருங்க, ஹதைய என்பதில் யாவை அலிஃபாக புரட்டினோம். அதுக்கு என்ன காரணம்? யாவுக்கு முன்னால ஃபத்தஹ் இருந்தது. இங்க வந்து யாவை அலிஃபாக புரட்டுவது கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, யாவுக்கு முன்னால ஃபத்தஹ் இல்லை, என்ன இருக்குது, கஸ்ர் இருக்கு. யாவுக்கு முன்னால் ஃபத்தஹ் இருந்தால்தான் ஃபத்தஹுக்கு தோதுவாக யாவை அலிஃபாக புரட்ட வேண்டுமே தவிர, யாவுக்கு முன்னால ஃபத்தஹ் இல்லாமல் லம்மோ கஸ்ரோ இருக்குமானால் அப்போது யாவை அலிஃபாக புரட்டுவது கூடாது. இது ஒரு பொதுவான சட்டம். அந்த அடிப்படையில தான் ரலிய என்பதை ரலிய என்றுதான் படிக்க வேண்டும், அமிய என்பதை அமிய என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இது போன்ற உதாரணங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல நிறைவாக காணப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸை நம்ம படிக்கும் போது இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இங்க வந்து கடைசியில வாவு வந்திருக்குது, அப்ப லாங்கலிமா இல்லத்து, ஐங்கலிமால வந்தா அது ஐங்கலிமா இல்லத்து, ஃபாக்கலிமால வந்தா அது ஃபாக்கலிமா இல்லத்து, இங்க ஏ அலிஃபா புரட்டி இருக்கிறோம். இது எல்லாம் ஏன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், உன்னிப்பாக கவனித்து படிக்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد